அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் அ வெரி ஒரு மெஷர்டு பர்சனாலிட்டியா இருந்தா கூட, வெரி எமோஷனல் பெர்சன். ஏன்னா, அவருக்கு அரசியலுக்கு வந்தது காரணமே ஒரு எமோஷனல் விஷயம் தான். ஸோ, அதனால அந்த எமோஷனல் கன்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கன்டென்ட் அவர்கிட்ட. அதனால அவர வந்து நீங்க சும்மா சீண்டியெல்லாம் பார்க்க முடியாது. அதற்குண்டான வெளிப்பாடு உடனே இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, அரசியல்ல டிப்ளோமசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதுக்கு பல விதிவிலக்கெல்லாம் இருக்கு. இவர் அந்த ஒரு ஒரு டைப் தான். இவர் வந்து இந்த ட்ரெடிஷனல் அரசியல்வாதியோட அந்த ஸ்ட்ரெய்ட் ஜாக்கெட்குள்ள ஃபிட் ஆக மாட்டார். ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ரைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஒரு பத்திரிக்கையாளரா, உங்களோட ரைட்ஸ் என் மூக்கோட இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். என் மூக்க நீங்க தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு என்னோட பிரைவசிய நீங்க இன்வைட் பண்றீங்க. ஸோ மீடியாவுக்கு தான் வந்து இந்த உரிமைய நம்ம குடுத்துருக்கோம். என்ன உரிமைனா, செல்ஃப் ரெகுலேஷன். மத்ததெல்லாம் ஒரு ரெகுலேஷன் இருக்கு. ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. மீடியா 4த் பில்லர் மட்டும் தான் செல்ஃப் ரெகுலேஷன் நீங்க பண்ணிக்கோங்க. உங்கள நாங்க கண்ட்ரோல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஸோ அந்த செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மீடியா எப்பவுமே ஒரு ஹை கிரவுண்ட்ல இருக்கும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ஒரு பெண்மணிய பார்த்து, "உங்க உடல் எடை என்ன?" அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அத அவரு ஜஸ்டிஃபையும் பண்றாரு ஒரு இடத்துல பார்த்து. இதெல்லாம் எக்காரணத்த கொண்டும் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. என்ன பெண்ணியம் பேசுறீங்க அப்புறம்? என்ன முற்போக்கு நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் ஏத்துக்கொள்ளவே முடியாத விஷயங்கள். அந்த மாரி மீடியாவும் அந்த லைன கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆணித்தரமா நம்பக்கூடிய ஒரு ஆள். உங்களுக்கு உங்களோட பதில் தேவையா? கேள்வி கேட்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சார் 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 இந்த வடிவேலு அவர்கள் சொல்லுவாரு பார்த்தீங்களா? என்னடா அது மைக்கு கவர் உள்ள போயிருச்சு அத மட்டும் குடுங்க. அந்த லெவலுக்கு நம்ம போயிறக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு மீடியாங்கிறது தமிழக பத்திரிகை துறையில பல ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்பி மீடியான்னு அது ஒரு பேரு வாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாரி ஆயிடக்கூடாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. அட் த சேம் டைம் திரு அண்ணாமலை அவர்களும் இங்க கொஞ்சம் அவரு வந்து ஷூட் அப் ஆயிட்டாருன்னா, கண்டிப்பா ஆயிட்டார். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் இந்த ஒரு போக்கை கைவிட்டால் இந்த மாரி சம்பவங்கள் நடக்காதுங்கிறது என்னோட ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன்.